ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளி சேவிங்ஸ் வந்து நமக்கு லாபமா? வெள்ளி வந்து சேவ் பண்ணலாமா? அதில் என்னெல்லாம் ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21 ஃபெப். இன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8025 ரூபா. நேற்றை விட 45 ரூபா கம்மியாக இருக்குது கிராமுக்கு. சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து 109 ரூபா இருக்குது. நேற்றும் இதே ரேட்டில் தான் இருந்தது, இன்றைக்கும் சேம் அதே ரேட்டில் தான் இருக்குது. சில்வரோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. நான் வந்து லாஸ்ட் மந்த் ஜனவரியில் சில்வர் வாங்கும்போது ஒரு கிராம் வந்து 100 ரூபா இருந்தது. 1 மந்தில் ஒரு கிராமுக்கு 9 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ப்ராஃபிட் தான். ஆனால் அதை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சில்வரை வந்து நம்ம வந்து ஜுவல்லாக வாங்குகிறோம், இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இதில் வந்து எந்த ப்ராஃபிட்டுமே இல்லை. இந்த மாதிரி கொலுசாவோ இல்லை செயினாவோ ரிங்காவோ இந்த மாதிரிலாம் வாங்குறதுனால நமக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இதுலேருந்து கிடைக்க போகிறதில்ல. சில்வரில் சில கடைகளில் வந்து கிராம் ரேட்டும் இருக்குது, பீஸ் ரேட்டும் இருக்குது, அப்படியும் விற்கிறாங்க. கிராம் ரேட்டுக்கு நம்ம வாங்குறது தான் ஓரளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். பீஸ் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராம் வந்து 100 ரூபாய்க்கு விற்கும். ஆனால் ஒரு 2 கிராம் இருக்கக்கூடிய ஒரு ரிங் வந்து அவங்க வந்து 1000 ருபீஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீஸ் ரேட்டுக்கு நம்ம சில்வரை வாங்கும்போது அது நமக்கு இன்னுமே ரொம்ப நஷ்டத்தை தான் கொடுக்கும். நம்ம வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரி காயின்ஸாக தான் வாங்கணும். காயின்ஸாவோ இல்லை பாராவோ இப்படி தான் வாங்கி தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பார்ஸ் காயின்ஸ் இதை தான் வந்துட்டு நம்ம ரீசேல் பண்ணும்போது அவங்க அப்படியே எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் ஜிஆர்டியில் வாங்கும்போது இது எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இதுக்கு 1% வந்து லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் இதோட ரேட் எவ்வளோ வருதோ டோட்டல் அமௌண்ட்டில் 1% வந்து லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே வந்துட்டு நம்ம சில்வரை வந்து கொலுசாவோ இல்லை செயினாவோ இல்லை வந்து பிளேட்டு டம்ளர் இந்த மாதிரி பாத்திரங்களாவோ நம்ம எடுக்கும்போது சில்வரை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. 15 to 20% வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி ஜிஆர்டியில் சொன்னாங்க. அதோட நம்ம பீஸ் ரேட்டுக்கு வாங்கக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்ஸு கம்மல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 50-50 தான் அவங்க எடுப்பாங்க, 50 to 60 தான் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயுமே நம்ம வந்து சில்வர் வந்து ஒரே கடையில் வாங்கி அதே கடையிலே நம்ம போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் அதில் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. இந்த மாதிரி பார்ஸாக வாங்கும்போது நம்ம வேறு கடைகளில் கொடுத்தா கூட நமக்கு அந்த சில்வரோட பியூரிட்டி இருக்குது, 999 அப்படின்ற மாதிரி பியூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ஈஸியாகவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஜுவல்லரியாக நம்ம வாங்கும்போது நம்ம எந்த கடையில் வாங்குகிறோமோ அதே கடையில் கொடுத்தா தான் ஓரளவுக்காவது நம்ம வந்து அதிலேருந்து நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வேறு ஒரு கடையில் இந்த மாதிரி கொலுசை வாங்கிட்டு அதை நான் போய் ஜிஆர்டியில் மாற்றுறேன் அப்படின்னா எவ்வளோக்கு எடுப்பாங்க அப்படின்னா 50-50 தான் எடுப்பாங்க. பியூரிட்டி செக் பண்ணுவாங்க, ப்ளஸ் அதில் வேஸ்டேஜ் அது இது எல்லாம் போக நமக்கு பாதி ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க. இதை நான் ஜிஆர்டியில் கேட்டுட்டு தான் வந்தேன், அவங்க பாதி ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க. ஆனால் நம்ம அதே கடையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 15 to 20% வந்து லெஸ் பண்ணிவிட்டு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே சில்வர் பாராக இருந்தது இல்லை சில்வர் காயினாக இருந்தது அப்படின்னா அதை வந்து அவங்க ஈஸியாகவே எடுத்துப்பாங்க. அதோட சில்வர் பாராக இருக்கட்டும், சில்வர் ஜுவல்லரியாக இருக்கட்டும், நம்ம எந்த கடையில் வாங்குகிறோமோ அதே கடையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நம்ம ஒரு கடையில் வாங்கிட்டு இன்னொரு கடைக்கு போகும்போது அவங்க வந்து ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு தான் எடுக்கிறாங்க சில்வரை. ஸோ அதில் கொஞ்சம் நம்ம கிளியராக இருக்கணும். அதோட இந்த மாதிரி பீஸ் ரேட்டுக்கு நம்ம குட்டி குட்டி பொருள் வந்து சில்வரில் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கணும் அப்படின்னா அதை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. இப்போ இந்த சில்வர் ரிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2.5 கிராம் தான். இது நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 700 சம்திங். இப்போ நான் இந்த ரிங் அப்படியே கொண்டு போய் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? கண்டிப்பாக ஒரு 200 கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பீஸ் ரேட்டுக்கு நம்ம வாங்கக்கூடாது. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து சில்வர் காயின் இல்லைனா சில்வர் பார் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். இன்னையோட சில்வர் ரேட்டுக்கு ஒரு 10 கிராம் நம்ம வந்து காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆகும், ப்ளஸ் அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா சேம் இன்னையோட ரேட்டுக்கே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். 1 கிராம் சில்வரோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 109 ரூபா. 10 கிராம் வாங்கினோம் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ வரும் அப்படின்னா 1090 ரூபா வரும். வேஸ்டேஜ் வந்து 1 கிராமுக்கு 1 ரூபாய் 75 பைசா.
வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வேஸ்டேஜ் 1 கிராமுக்கு. ஸோ அப்போ 10 கிராமுக்கு வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ₹17.50 வரும். இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹33 வரும். ஸோ டோட்டலாக ₹1140 வரும். 10 கிராம் காயின் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம் சில்வரில் அப்படின்னா ₹1140 வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிங் வந்து ஒரு 10 கிராம்னு வச்சுக்கலாம். இதை நான் வந்து பழைய ரிங் இது வாங்கியிருக்கேன், ஏற்கனவே வாங்கினது. இன்றைக்கி ரேட்டுக்கு நான் வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். சில்வர் காயினும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன், சில்வர் ரிங்கையும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் காயின் வந்து நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு 1% டோட்டல் அமௌண்ட்டில் 1% தான் அவங்க வந்து லெஸ் பண்ணுவாங்க. ₹1140 1% அப்படிங்கிறது ₹11. ₹11 லெஸ் பண்ணிவிட்டு ₹1129 என் கையில் கொடுத்துருவாங்க. அதுவே 10 கிராம் நான் ஜுவல் மாற்ற போகிறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 40% வந்து லெஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கேன். இது ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ஜுவல்லை பொறுத்து மாறும். எனக்கு ஜிஆர்டியில் வந்து 50% சொன்னாங்க. ஸோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 40% போட்டிருக்கேன். 40% லெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ₹684 தான் கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொலுசையே நான் போய் போடுறேன் அப்படின்னா இது நான் வாங்கும்போது எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு ₹3000 ₹4000 வாங்கியிருப்பேன். பட் அது இப்போ நான் ரிட்டன் கொடுக்கும்போது எனக்கு சில்வரில் அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. எனக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்ஸாக வாங்காமல் காயின்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா அதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நம்ம வச்சுருந்து அதை ரீசேல் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் இருக்குது காயின்ஸுக்கு. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சில்வர் காயின்ஸில் பண்ணுங்கள், ஜுவல்ஸில் பண்ணாதீங்க. என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த சில்வர் சேவிங்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.